வணக்கம் விஜய். நாளைய தீர்ப்புல எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்தாருங்கிறதும் ஊரறிஞ்ச ரகசியம். இன்னைக்கு நீங்க மறுத்தாலும் அதுதான் உண்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னைக்கு நீங்க உங்களுடைய ஃபேமிலிய விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டு, ஒய்ஃபை விட்டு நீங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டு நீங்களா முடிவெடுக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல விஜய். உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க உங்களுக்கான முடிவை கூட நீங்க எடுப்பீங்களா அப்படிங்கறது தெரியல. உண்மையிலே ரொம்ப பாவமா இருக்கு. உங்க மேல எனக்கெல்லாம் எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. எல்லா படங்களும் பார்க்கதான் செய்யறோம், ரசிக்கதான் செய்யறோம், அது வேற. பட் ஒரு அரசியல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஆழ்ந்து அறிந்த அறிஞர்கள் கூட இருந்த பலரே இன்னைக்கு தோத்துருக்காங்க. நம்ம கண்கூட பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தது? எந்த அடிப்படையில நீங்க கேக்குறீங்க? இல்ல உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்களா? அதுதான் உண்மையா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஒன்னு ஃபேமிலிய கூட வைங்க, அப்பா அம்மாவை கேளுங்க, ஒய்ஃப கேளுங்க. உங்களை கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. நிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு 50% ஆகுது அவங்க நிச்சயமா சரியான ஒரு வழியை காட்டுவாங்க. நீங்க மத்தவங்க பேச்ச கேட்டு இவ்வளவு நீங்க தள்ளாடி நிக்கிறது உண்மையிலே வேதனையா இருக்கு. அதாவது 41 பேருக்காக நாங்க வருத்தப்பட்டோம், எல்லாமே உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு வச்சு ஆழ்ந்த இரங்கல் இதெல்லாம் எங்கேயுமே இல்லாதது விஜய். ஃபர்ஸ்ட் அரசியலை படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. காலம் இருக்கு, எவ்வளவோ காலங்கள் இருக்கு. நீங்க அழகா முன்னுக்கு வரலாம். ஆல் தி பெஸ்ட்.